இதே போல ஒரு விஷயம் தான் இப்போ சென்னையில வந்து சென்னை வெள்ளை மாளிகைக்கு எதிரா ஒரு போராட்டம். துப்புரவு பணியாளர்கள் ரொம்ப அமைதியான முறையில மேற்கொண்டுட்டு ம். இருக்காங்க. பல அரசியல் கட்சி தலைவர்களும் அதன் மீது கவனம் செலுத்தல. அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறதே பல பேர் கண்டும் காணாம ம். போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்திற்கு தாவேக்காவினுடைய கட்சி தலைவருடைய தரப்புல இருந்தோ, ம். அல்லது உங்க கட்சியினுடைய தரப்புல இருந்தோ என்னென்ன எங்க நடவடிக்கைகள் கட்சியினுடைய எடுக்கப்பட்டது? தலைமையின் சார்பாக தான் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களும், சிடிஆர் நிர்மல்குமார் அண்ணன் அவர்களும் பார்த்தீங்கன்னா, நேரடியாக போய் அந்த ம். மக்களை சந்தித்து, அந்த மக்களுக்கு என்ன உதவிகள் தேவையோ அது எல்லாமே நாங்க செஞ்சு தர்றோம். அதேபோல உங்களோட வந்து தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும்னு சொல்லிட்டு எங்களோட தலைமையினுடைய நிலைப்பாடாக அவர்கள் அங்கு சென்று அந்த மக்களை சந்தித்து, அந்த மக்களுக்கு ஆதரவை தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதற்கு முன்பாக அவர்கள் போராட்டத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட கழக தோழர்கள் எல்லாருமே தொடர்ந்து அந்த மக்களோட தான் இருக்கிறாங்க. ம். இன்றைக்கும் இந்த போராட்ட காலத்தில அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுப்பதாக இருக்கட்டும், நீங்க அங்க நெறைய பேட்டிகள்லாம் குடுத்துருக்காங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா ம். தெரியும். யாருமே வரல. இந்த மாரி வந்து விஜய் அவர்களுடைய கட்சியிலேருந்து வந்து தான் வந்து எங்களுக்கு இந்த சாப்பாடுலாம் குடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாரி நம்ம களத்தில அந்த மக்களோட மக்களாக நம்முடைய தோழர்கள் நின்னுட்டு இருக்காங்க. நம்முடைய தலைவர், தலைமை அறிவுறுத்தலின்படி தான் இது நடக்குமே தவிர்த்து, அவர் சொல்லாம இத யாரும் செய்ய மாட்டாங்க. ஸோ அங்க போராட்டத்தில நம்ம மக்கள் நிக்கிறாங்க. இப்ப என்னன்னா, இந்த இடத்துல நம்ம பல்வேறு இடங்கள்ல சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணு தான். இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது. மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மக்களுடைய போராட்ட காலத்தில தாவேக்காவுடைய தோழர்கள் நிக்கிறாங்க. தலைமையின் சார்பாக நிற்கிறோம். நிலைப்பாடு எடுக்கிறோம் அப்படின்றபோது இதை நோக்கி வந்து இவ்வளவு கேள்விகள் எழுது. ஆனா வந்து ஆளும் ஆட்சியாளர்கள் வந்து யாருமே கேள்வி எழுப்புறது கிடையாது. அதுதான் ஒரு ம். மிகப்பெரிய வருத்தமான விஷயம்.